ஹலோ கைஸ், இன்னைக்கு ஐ எம் டேக்கிங் பிரேக் மான்வாவோட எபிசோட் 21 தான் பார்க்க போகிறோம். மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். அங்கே ஈவல் காடஸும் அவங்களோட உண்மையான அப்பியரன்ஸை அங்கே காட்டியிருப்பாங்க. அதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணும் தெரியல. இந்த அளவுக்கு ஒரு டெரிஃபையிங்கான அப்பியரன்ஸா அப்படின்னு தான் நம்மளால ரொம்ப ஆச்சரியமாகறான். அங்கே நைட் மேரும் என்னால் இந்த விஷயத்த பார்த்துக்க முடியும், என்ன அதுக்கு நீ 10 மில்லியன் ஹியூமஸை ஆஃபரிங்காக எனக்கு கொடுக்கணும். நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் யோசிப்பான். உடனே 1000 பிளேடும் நீ வேறமா அந்த வயசான பர்சனை கொன்று அதை முச்சிட்டாலே எல்லா விஷயமும் சால் ஆயிடும். ஏன்னா அவன் மேலே அந்த சீல் இருந்துச்சு, அதனால இந்த ஈவில் காடஸ் இங்கே அப்பியர் ஆனாங்க. அப்படியும் நம்ம ஹீரோ பண்ண வாய்ப்பில்ல. அப்படி பண்ணா இந்த விஷயம் மறைஞ்சு போக நிறையவே சான்ஸ் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட விஷயம் ஒன்றும் எனக்கு வேணாம். ஏன்னா என்னதான் இவங்க காட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஷன் அவங்க அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த கதைலாம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போல்லாம் அப்படி இல்லை. இப்போ நீ ஜஸ்ட் ஒரு லெஃப்ட் ஓவர், அவ்வளோதான். என்னை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் எத்தனை கவுண்ட்லெஸ்ஸான உலகத்தை மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? இந்த டைமில் நான் வீக்காக டிக்ளைனாக இருக்கலாம், இருந்தாலும் நான் உன்ன மாதிரி ஒரு லோ லெவலான காட் அழிக்க இந்த ஃபார்மே எனக்கு போதும் இப்படின்னு அது ஒரு கண்ணை வச்சு ஒரு பயங்கரமான 2 பீம் அங்கே சென்ட் பண்ணும். அதுவும் நம்ம ஆளுக்கிட்ட வரமா, உடனே நம்மளே ஸ்கில் ஷேர் மூலமாக ஸ்டீல் பாடியை வர வைப்பான். மியோங்ஜியோட கிராண்ட் பாக்கு ரொம்ப பயமாவுது. ஏன்னா அந்த அட்டாக் ஒன்றும் ஒரு சாதாரணமான அட்டாக் இல்லை. அந்த அட்டாக்கை தடுக்கணும்னா ஏகப்பட்ட எஸ்ரங் கண்டஸ் வச்சு பேக்கப்புக்கு அங்கே வரணும். நம்மால ஒன்றும் அதெல்லாம் கேட்கல. அப்படியே ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். இப்போ நம்மால சைக்கிக் பவரையும் ஸ்டீல் பாடியும் இணைச்சு ஒரு காம்போவா பயன்படுத்திருப்பான். இதனால அந்த பீமியை அழிச்சு டைரக்டா மூஞ்சிலேயே அது படும். இதனால அந்த ஈவல் காடஸ் இன்னும் அங்க கடுப்பா வராங்க. இந்த சைடு அந்த வயசானவருக்கு சுத்தமா ஐடியா இல்ல. அட என்னப்பா இது, நான் யோசிச்சதை விட நம்ம கிராண்ட் சன் இல்ல, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். அட யாரா இவன் வேற நிலைமையை புரிஞ்சிக்காம கிராண்ட் சன் இல்ல அப்படின்னு என்ன சொல்லிருக்கான். வர காண்டுக்கு இவனையும் மூச்சு விட்டு ஒரு சோகமான எண்டிங்ல முச்சிடலாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆனா அவ்வளோ பெரிய அட்டாக் பண்ணியும் இன்னமும் அதுக்கு எதுவுமே ஆகல. இதனால டக்குன்னு காடு கிரஷிங் ஃபிங்கரா ஆளு பயன்படுத்துறான். அதை பயன்படுத்தி அந்த ரிஃப்டையும் அப்படியே க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கு மேலேயும் ட்ரை பண்ணாம எங்க உலகத்தை விட்டு மரியாதையா போயிடு. நீ ஜஸ்ட் ஒரு லோ லெவலான காடு, உனக்கு அந்த அளவுக்கு தைரியமா? உனக்கு நம்ம 2 பேருக்கு இடையில எந்த அளவுக்கு பவர் கேப் இருக்குன்னு நான் உனக்கு காட்டுறேன் இப்படின்னு ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணும். அதுவும் டைரக்டா நம்ம ஹீரோ மேலேயே அங்க படும். அதனால மியோங்ஜியோட கிராண்ட் பாவும் ரொம்ப பயந்து போயிடுறாரு, நம்ம ஹீரோக்கு ஏதாச்சும் ஆயிடுமான்னு. அங்க ஆளோட நிலைமையும் மோசமா இருக்கும். நான் யோசிக்கல, அந்த சன் காட் அந்த கிரீச்சரை விடவும் நீ பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க. ஆனா நீ யோசிக்கிற மாதிரி நான் இல்ல, நான் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஈவில் காடோட டைட்டிலை எக்யூப் பண்ணு. அதுவும் அந்த ரிஃப்டை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே துறக்க ஆரம்பிக்கும். அது கூட குட் காடோட டைட்டிலும் எக்யூப் ஆக 2 பவரும் அப்படியே இணையுது. அங்க இந்த பவரோட பயங்கர வேகமா முன்னாடி வரானா, இதை பாக்குறதால சுத்தமா எதையுமே நம்ப முடியல. இப்போதான் ஆளு லோ லெவல்ல இருக்க ஒரு காடா மாறி இருக்கான். இவன் கிட்ட எப்படி 2 காடுக்கான பவர் இருக்கு? இம்பாசிபிள் இப்படின்னு அது யோசிக்கும். ஆனா பவர் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஒரே பஞ்சில் அதோட கதையை முடிக்கிறான். அந்த போர்ட்டலையும் மொத்தமா க்ளோஸ் பண்ணி வர்றான். ஏன்னா இப்போ அந்த ஈவில் காடஸோட பவர் ரொம்ப கம்மியா இருக்கும். இதை ஒரு வாய்ப்பை வச்சுதான் மூச்சு விட்டுருப்பானே. அங்க நம்ம ஆளுக்கும் அதை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷம். அந்த செடியூசிங் காடஸ் அவங்க மூலமா சாக்ரிஃபைஸ்ல 6 இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம ஷின்னு ஒரு இன்டர்மீடியட்டான காடா மாறணும்னா அதுக்கு 100 அங்க தேவை. ஆனா இப்போ அங்க 20 ஃபுல்ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு அங்க ஷோ ஆகும். தைல வயசானவரோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கும். அங்க என்ன ஆச்சு அப்படின்னு அங்க புரியல. அங்க இன்னமும் அந்த கேர்ஸ் இருக்கு போல. லிலித்தும் அங்க கெஞ்சிரா, தயவு செஞ்சு என் ஹஸ்பண்டை எப்படியாச்சும் காப்பாத்துங்க. என்னதான் நீங்க அந்த மார்க்கை எத்தாலும் இன்னமும் ஸ்டில் அவரோட உடம்புல அந்த கேர்ஸ் அது இருக்கு. என்னது, ஈவில் காடஸே இறந்து போயிட்டாங்க, அப்புறம் எதுக்காக அந்த கேர்ஸ் இன்னமும் இருக்கு? இப்படியே விட்டா அவ்வளவுதான், என்னோட எஸ்ரங் பிலீவர் அவரு இறந்து போயிடுவாரு. அதுக்கு நான் ஒன்னும் விட மாட்டேன். உடனே நம்ம ஷின்னும் ஹீலிங் ஃபிங்கரை பயன்படுத்துறான். ஹீலிங்கும் ஆகுது. அடுத்த செகண்டே அந்த கேர்ஸும் ஒண்ணுமே இல்லாம உடஞ்சு போகுது. இதை பாக்குற அவருக்கே அங்க ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இது எந்த மாதிரி ஹீலிங்கு? என்னதான் ஒரு எஸ்ரங் ஹீலரே வந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஹீலிங்க பண்ண முடியாது. அங்க லிலித்துக்கும் அவ்வளவு சந்தோஷம். அப்படியே கட்டி அணைக்கிறா. நல்ல வேலை நீங்க உயிரோட இருக்கீங்க, இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும்னா நம்ம லாட்சின் அவருக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணுமே. பரவாயில்ல, நான் யோசிச்ச மாதிரி இது ஒரு ஹாப்பி எண்டிங்கா அமைஞ்சிருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஆல்ரெடி நம்ம லிலித் ஒரு ஃபாலோவரா நம்ம ஹீரோக்கு இருக்கா. இப்போ வயசானவருக்கும் நம்ம ஹீரோ மேல நம்பிக்கை வர அவ்வளவுதான். அந்த வயசானவரு அவரும் நம்ம ஹீரோக்கு ஒரு எஸ்ரங் ஃபாலோவரா அங்க மாறிட்டாரு. இப்போ டோட்டலா எண்ணிக்கையில சொன்னா ஒரு 12 பேர் எஸ்ரங் ஃபாலோவர்ஸ் அங்க இருக்காங்க நம்ம ஹீரோக்கு. இதுக்கப்புறம் சீன் அப்படியே பிரேசில்ல இருக்க ஒரு எஸ்ரங் அமேசான் டஞ்சனை நோக்கி வரும். அந்த இடத்துல அராக்னியும் ஏதோ ஒரு பர்சன் அங்க மீட் பண்ணும். முன்னாடி இருக்க அந்த மான்ஸ்டரும் அங்க கேட்கும், அப்போ நீ சொல்ற படி பார்த்தா என்னோட மதர் கஸ்டவ் அவருக்கு ஒன்னு அந்த பர்சனை பழிவாங்க, நீ எனக்கு உதவியா இருப்ப அப்படின்னு நீ சொல்ற அதானே இப்படின்னு அராக்னியும் ஒரு லிசார்டு கிட்ட அங்க பேசின்னு இருக்கும். இது வேற யாரும் இல்ல, அந்த 100 முட்டை இருக்கும்ல, அந்த முட்டையில ஏதோ ஒரு முட்டையில இருந்து வந்த ஒரு லிசார்ட் தான்.
அங்க அராக்னிக்கு வேற வழி இல்ல. ஏன்னா 100 பில்லியன் ஆர்மி, 3 அப்போஸ்டலு இவங்கள கொண்டு போயும் அந்த இடத்துல தோத்து போனதான் மிச்சம். நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு எம்பரர் கிட்ட போனேன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா என்ன மூச்ச விட்டுருவாங்க. அதனால ஷின்னோட கதையை நான் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். சோ அதுக்கு நான் இந்த லிசார்ட பயன்படுத்துற மாதிரி இருக்கும். அப்ப நான் பூச்சி, நீ சொல்ற மாதிரி பார்த்தா எங்க அம்மா கஸ்டாவ் அவங்கள கொன்ன அந்த பர்சனுக்கு ரிவெஞ்ச் கொடுக்க நீ ஹெல்ப்பா இருப்ப அப்படின்னு சொல்றியா? கண்டிப்பா நான் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருப்பேன். ஏன்னா என்கிட்ட அதுக்கான ஸ்கில்லும் இருக்கு, அதே டைம்ல பிளானும் இருக்கு ஆல்பா. ஸோ அதை வச்சு உங்களால் அந்த ஈவில் கார்டை மொத்தமாக அழிக்க முடியும். இதை கேட்குற அந்த ஆல்ஃபா குரோக்கடைலும், அப்படியா சரி சொல்லு உன்னோட பிளான் என்ன? அதாவது என் பிளான் என்னன்னா அப்படின்னு அதோட பிளானும் அவங்க சொல்லும். சீன் அப்படியே நம்ம ஷின்னை நோக்கி வரும். ஷின்னு ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துல தூங்கின்னு இருக்கான். ஆளு எங்க இருக்கான் அப்படின்னு அங்க தெரியல. முன்னாடி நம்ம ட்ரூத் சீக்கர் மாதிரியே வித்தியாசமா ஏதோ ஒரு பர்சனும் இருக்கான். ஆமா, எதுக்காக நான் இங்க இருக்கேன்? என் முன்னாடி இருக்க இந்த பர்சன் இவன் யாரு? இவன் பாக்குறதுக்கு அப்படியே ட்ரூத் சீக்கர் மாதிரி தான் இருக்கான். இந்த பர்சனும் முன்னாடி வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு தான் நான் இங்க வந்தனே. இதுக்கப்புறம் உங்க உலகத்துக்கு காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் மாதிரியே இருக்கிற ஒரு க்ளோன் அப்பியர் ஆக போகுது. அந்த விஷயம் ஏற்படுறதுக்குள்ள சீக்கிரமா ஒரு இன்டர்மீடியட் காடா நீ மாறணும். நான் அப்படி மாறினா முடிதான் ஃபெஸ்டிவல் ஆஃப் காட்ஸ் அதுக்கான தகுதி உனக்கு வரும். அதுல உன்னால ஜாயின் பண்ண முடியும் இப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த பத்தி அவரு சொல்லுவாரு. இன்டர்மீடியட் காடா மாறணும், அதே மாதிரி ஃபெஸ்டிவல் ஆஃப் காட்ஸ் அதுல ஜாயின் பண்ணும் இப்படின்னு நம்ம ஆளுக்கு எல்லாமே ஒரு கனவு மாதிரி அங்க வந்துட்டு போவோம். அங்க ஏதோ ஒரு ஆபீஸ்லாம் இருக்கான். ஆமா, இப்ப பார்த்தது என்ன ஒரு கனவா? நான் பார்த்த அந்த பர்சனும் அப்படியே ட்ரூத் சீக்கர் அவன மாதிரியே தான் இருந்தான். இவன் என்ன புதுசா ஆட் ஆன ஏதாச்சும் ஸ்டாக்கரா? ஏன்னா ஆல்ரெடி 3 பேர் இருக்காங்க, இதுல இவன் வேறையா அப்படின்னு ஒரு சைடு யோசிக்கிறான். அவரு சொன்ன மாதிரி பார்த்தா ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் ஆகுது, அதுல ஜாயின் பண்ணோம். காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவரை மாதிரியே ஏதோ ஒரு க்ளோனும் அப்பியர் ஆக போகுது. அது என்ன எது எல்லாத்தையுமே பாக்குற மாதிரி இருக்குமா? நான் கண்டிப்பா இன்டர்மீடியட்டான காடா மாறதான் போறேன். அதுக்குள்ள லிலித்தாங்க வரா. நீங்க எழுந்துட்டீங்களா? என் ஹஸ்பண்டும் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. அவரு பிரின்சிபல் கூட இப்போ ஒரு மீட்டிங்ல இருக்காரு. அவரும் அங்க சொன்னாரு, நீங்க எழுந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணுமா? இதை கேட்ட உடனே நம்மளுக்கா ஒரு கண்டிப்பா கிராண்ட் சனிலா அப்படின்னு சொல்லி திரும்ப ஏத்துக்கோ அப்படின்னு தொல்லை பண்ண போறாரா அப்படின்னு தான் யோசிப்பான். அதுக்கப்புறமா சிஸ்டம் வழியா ஒரு நோட்டிபிகேஷன் நம்ம ஹீரோக்கு வரும். நம்ம ஹீரோ சில பேரை ஏஞ்சலா மாத்திருப்பான்ல, அதை அந்த கேமுக்குள்ள சென்ட் பண்ணோனே ஆண்ட்ரியாவோட எண்ணிக்கையும் அப்படியே 30 மில்லியனா அதிகரிக்குது. எந்த அளவுக்கு பிலீவர்ஸ் ஏறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஹீரோக்கு லாபம்ல. இதனால ஆளுக்கு அவ்வளோ சந்தோஷம். இவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அது எனக்கு தெரியல, ஆட்டோமேட்டிக்கா அதிகரிச்சா நல்ல விஷயம் தான். சைட்ல அங்க லிலித்தும் இருக்கும். லிலித்து கிட்ட ஆளு கேக்குறான், ஆமா எதுக்காக நீ இன்னமும் இங்கே இருக்க? போயிட்டு அந்த பெரியவர் கூட இருக்கலாம்ல? இல்ல இல்ல, இது என் டியூட்டி, உங்க கூடியே தான் நான் இருப்பேன், உங்களுக்கு உதவியா அசிஸ்ட் பண்ணும் அப்படின்னு தான் நான் இருக்கேன். அப்படியான்னு நம்ம ஹீரோவும் அந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறான். சைட்ல ஒரே நாய்ஸியா இருக்கும். ஒரு எஸ் ரேங்குக்கும் ஏ ரேங்குக்கும் இடையில ஃபைட்டா? சரி யாருக்குடா ஃபைட்டுன்னு பார்த்தா நம்ம ஷின்னுக்கும் அந்த எஸ் ரேங்க் பர்சன் அவனுக்கு வந்து அங்க ஃபைட்டு. யோக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. எதுக்காக நீ அப்படி பண்ண? அநியாயமா ஒரு டெசர்ட் ஐலாண்ட்ல என்ன அப்படியே விட்டு வந்துட்ட. உனக்கு கொஞ்சமாச்சும் ஐடியா இருக்கா அந்த இடத்துல நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன், எப்படி நான் இங்க வந்தேன்னு? நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல உன் கதையை முடிச்சிருக்கணும். கதையை முடிச்சு டிஸ்போசல் பண்ணியிருந்தேன்னா இப்போதைக்கு எவ்வளவு பிரச்சனையே ஆயிருக்காது. ஸ்வாடீமன், நீ என்னதான் எனக்கு ஒரு ப்ரெஷியஸான ஃப்ரெண்டா இருந்தாலும் இந்த விஷயத்துக்காக என்னால மன்னிக்க முடியாது அப்படின்னு ஆளு பயங்கர வேகமா அங்க வரான். இப்படி அங்க 2 பேருக்கு இடையில சண்டை ஏற்படுமா? பசங்களும் ஏதோ தியேட்டர்ல மூவி பாக்குற மாதிரி ஜாலியா இந்த விஷயத்த பாக்குறாங்க. மேலேயே நம்ம ஹீரோவும் பாக்குறான். ஆமா, ஸ்வாடீமன் எதிர்த்து அந்த பர்சனா? அந்த யோவும் சும்மா இல்ல, அவனுக்கும் திறமை இருக்கு. இந்த டைம்ல லஞ்ச் அங்க வரும். இன்னைக்கான மெனு ஸ்பெஷலா ஒரு எக்ஸ்பென்சிவான ஹோட்டல்ல இருந்து கின்ஸ் அண்ட் சிக்கன் சூப் அப்படின்னு ஒரு சூப் ஆர்டர் பண்ணிருப்பான். அந்த மாதிரி விஷயத்த எப்படி என்னால மிஸ் பண்ண முடியும்? இதுக்கப்புறம் அங்க 2 பேருக்குமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஏன்னா அது பாக்குறதுக்கே ரொம்ப செம்மையா இருக்கும். இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபுட்டு, ஆனா இது ஸ்கூல் மூலமா எனக்கு ஃப்ரீயாவே கிடைக்குது. அதையும் ஷின்னு சாப்பிடலான்னு போறான். ஆனா திடீர்னு ஸ்வாடீமன் செம்ம வேகமா பொத்துன்னு வந்து விழுவான். இதனால நம்ம ஷின்ன முன்னாடியே ஃபுட்டும் அப்படியே நாசமா போகுது. அங்க இது எல்லாத்துக்குமே காரணம் தான். வந்துட்டு ஸ்வாடீமனு, இந்த வாட்டி உன்னால தப்பிக்க முடியாது, வசமா நீ மாட்டிக்கின. நம்ம ஸ்வாடீமன் பக்கத்திலேயே ஷின்னு வேற இருப்பானா? ஷின்னுக்கும் அங்க ரொம்ப சோகமா இருக்கும். ஃபுட்டு போச்சுன்னு அங்க ஷின்ன பார்த்தும் சொல்றான், அட பாருப்பா இந்த இடத்துல ஸ்வாட் கார்டு அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிற அந்த ட்ரை ஃபேக்ஷனோட மெம்பரு அவன் இங்க இருக்கானா? ஆனா இப்பயும் நம்ம ஷின்ன அந்த அளவுக்கு அந்த விஷயத்த கண்டுக்கல. ஃபுட்டு போச்சு அப்படின்னு கவலையா இருக்கான். ஆனா இன்னமும் கடுப்பேத்துற விதமா நம்ம கரெக்டான டைமிங், நீயும் மாட்டிக்கின, அந்த ஸ்வாடீமன் அவனும் மாட்டிக்கினான். ஸ்வாடீமன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நீதான். அதுக்காக உன்னை நான் விட போதில்ல. ஃபர்ஸ்ட் உன் கதையை முடிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த ட்ரை ஃபேக்ஷனோட லீடர் அது நீதானு.
ஷின்னும் நம்ம யோவை பார்த்து யோசிக்கிறான். நானும் பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா என் சிக்கன் சூப்பும் போச்சு. இதுல இவனும் வந்துட்டு ட்ரை ஃபேக்ஷன் ஏதேதோ அவன் சொல்ல இருக்கான். அந்த ட்ரை ஃபேக்ஷன் அது என்ன அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. அது என்ன இலவியோ. அங்க யோவும் வந்துட்டு இன்னைக்கு உன் நிலைமை மோசமானக்கு அப்புறம் எல்லா விஷயத்தையுமே நீயா சொல்ல போற. அங்க ஷின்னும் ஸ்பூன் அப்படியே பெஞ்சில் அங்க தட்டிக்கினே சொல்றான். எனக்கு தெரியல ட்ரை ஃபேக்ஷனும் இல்ல ட்ரை லேயர்டோன்னு என்னத்தை பத்தி பேசுற அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா என் மீல் அது உன்னால நாசமாயிடுச்சு. உனக்கு தெரியுமா அது எந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான மீல்னு. இத்தனைக்கும் ஒரு வாய் கூட நான் சாப்பிடவே இல்லை. அந்த மாதிரி விஷயத்த நாசமாக்கிட்டல. அதனால தயாராயிரு. நான் உன்னை அப்படியே விட மாட்டேன். அங்க ஸ்பூனை வச்சு எக்ஸ்ட்ரீம் ஸ்வாட் அப்படின்னு ஒரு டெக்னிக்கா ஆளை ஆக்டிவேட் பண்றான். உடனே ஸ்வாட் டீமனும் இப்போ உனக்கு தெரியும் ஸ்வாட் கார்ட்னா யாருன்னு. அவரை எதிர்த்து நீ தேவையில்லாம அப்படி பேசிட்ட. இப்பதான் அவருக்கும் உனக்கும் இருக்கிற கேப்பை பத்தி உனக்கு முழுமையா புரியும். ஆமா யார் இவன்? வெறும் ஒரு ஸ்பூனை வச்சு என் கூட சண்டை போட போறானா? ஸ்பூனை வச்சு இவனால பெருசா என்ன பண்ண முடியும்? எனக்கு இப்பதான் புரியுது ஸ்வாட் டீமன் எதுக்காக அப்படி இருக்கான்னு. இவன் ஒரு இடியட்டா இருக்கான். அதனால்தான் ஸ்வாட் டீமனும் அதே மாதிரி ஆயிட்டான். அங்க யோவும் அவனோட பவரை ஆக்டிவேட் பண்ணுவான். பின்னாடி ஒரு ஸ்னேக் மாதிரி ஒரு விஷயமும் அப்பியர் ஆகும். மரியாதையா உன்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணு. நீ உண்மையிலேயே யாரு இப்படின்னு ஆளு தாக்க வரான். வெறுமா ஸ்பூனை வச்சு நெத்திலேயே ஒரே ஒரு அடிதான். இதனால ஆளோட நிலைமையும் மோசமாகுது. ஆமா அது எப்படிப்பட்ட அட்டாக் அது? என்ன யோசிக்கிற? நான் ஒன்னும் அப்படியே உன்னை விட மாட்டேன். என் சூப்பை நீ நாசமாக்கிட்ட. அதனால இப்போ உன் கதையும் நாசமாக போகுது. ஆமா எதுக்காக நீ சூப்பை பத்தி அடிக்கடி திரும்ப சொல்லிக்கினே இருக்க? நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு புரியல. உனக்கு உண்மையிலேயே சாகணும்னு ஆசைதான். நான் இதுக்கு முன்னாடி நான் சரியா கவனிக்கல. அதனால ஏதோ என்னை ஹிட் பண்ணிட்டேன். ஆனா இந்த வாட்டி அப்படியாக சான்ஸ் இல்ல. நான் கண்டிப்பா இந்த வாட்டி ஈஸியா அவன் மேல போக மாட்டேன். ஆனா ஷின்னு ஒரு சில செகண்ட்ல திடீர்னு முன்னாடி அப்பியர் ஆகுறான். அப்படியா சரி பார்க்கலாம் நீ எந்த அளவுக்கு கவனிக்காம இருக்கன்னு. நான் யோசிக்கல. நான் யோசிச்சதை விட பல மடங்கு இவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். அங்க கத்திய வச்சு என்னதான் வீசுன்னு நம்ம ஷின்னு மேல வீசினாலும் ஷின்னு மேல ஒரு அட்டாக்கும் அங்க படுற மாதிரி இல்ல. எல்லா அட்டாக்ஸையும் ஸ்பூனை வச்சு ஆளு தடுக்கிறான். திரும்பவும் மண்டையிலே ஒரு அடி அடிக்கிறான். இந்த அடி என்னோட சிக்கன் விங்ஸுக்காக. அங்க இதனால யோக்கு இன்னும் தான் கடுப்பாவுது. என்னது திரும்பவும் அந்த பைத்தியக்கார சிக்கன் சூப்பா? நானும் பாக்குறேன் எவ்வளவு நேரத்துக்கு அந்த சூப்பை பத்தி நீ பேசுறேன்னு. திரும்பவும் தாக்குவான். திரும்ப அடிக்க போதும் நம்மால ஒரு பகுதியை பத்தி சொல்லுவான். இது சிக்கன் போரேஜுக்காக, இது சிக்கன் பிரெஸ்டுக்காக இப்படின்னு யோவை தாக்கி யோவோட நிலைமை இன்னமும் மோசமாவுது. என்ன ஆச்சு? அவ்வளவுதானா? இதுக்கே நான் நொந்து போயிட்டேன். இன்னமும் நான் ஆரம்பிக்கல. சிக்கன் சூப்போட பவுல்ல என்னென்ன இருக்கும் தெரியுமா? எல்லாத்தையுமே நீ நாசமாக்கிட்ட. அதுக்காக நான் கண்டிப்பா உன்னை விட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நானும் என்னோட பெரிய ஸ்கில்லை பயன்படுத்த வேணும்னு யோசிச்சேன். ஏன்னா அதனால அக்கம் பக்கத்தில் இருக்க நிறைய பேருக்கு ஹர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ அதை பற்றி யோசிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நேரம் இல்லை. டைஜி டபுள் பிளேடு ஸ்கில் அன்லாக் இப்படின்னு ஒரு ஸ்கில்லை அங்கே பயன்படுத்தணுன்னே ஆளோட ஆறாவே டிஃப்ரெண்ட்டாக மாறும். அங்கே ஸ்வாட் டீமனும் கத்துறான் வேணாண்டா இதனால அக்கம் பக்கத்தில் இருக்க நிறைய பேருக்கு ஹர்ட் ஆகலாம். இல்லை நானும் பார்க்குறேன் உங்கள் ஸ்வாட் கார்டு அவர் எந்த அளவுக்கு கிரேட்டுன்னு. ஷின்னு முன்னாடி ஒரு பெரிய டிராகனும் அப்பியர் ஆகும். அதுக்கு இடையில நம்ம யோவும் வரான். ஆனால் ஷின்னு ரொம்ப பொறுமையா பிளம் ப்ளோசம் ரேம்பேஜ் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துறான். அந்த இடம் முழுக்க ஒரு நல்ல ஸ்மெல்லும் அப்படியே பரவும். சின்ன உண்மையை சொன்னா ரொம்ப லேட்டு. ஏன்னா அட்டாக் ஆல்ரெடி உன் மேல பட போகுது. டிசப்பியர் அப்படின்னு நம்மளால சொல்ல அவ்வளவுதான். நம்ம ஹீரோ பண்ண அந்த பிளம் ப்ளோசம் அந்த அட்டாக்னால மொத்தமா அது அழிஞ்சு போகுது. யோ அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். யோ பயன்படுத்தின அந்த டிராகனுக்கான ஸ்கில் அது ரொம்ப பயங்கரமான ஸ்கில். ஈவன் அந்த ஸ்கில்லை வச்சு டபிள்எஸ் ரேங்க்ல இருக்க ஒரு பர்சனையே டிஃபீட் பண்ண முடியும். ஆனா ஷின்னு அசால்ட்டா அதை நெலிஃபை பண்ணிட்டான். அப்பனா என் முன்னாடி இருக்க இந்த ஷின்னு அவனோட பவர் அது அட்லீஸ்ட் ட்ரிபிள்எஸ் இல்ல அதுக்கும் மேல இருக்க வாய்ப்பு இருக்கு. இவனை மாதிரி ஒரு பர்சனை ஜெயிக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் இந்த அளவுக்கு ஃபூலிஷா இருந்திருக்கேன். இவனை மாதிரி ஒரு பர்சனை எதிர்த்து நான் சண்டை போட்டிருக்கேனா அப்படின்னு ஆளும் பொத்து நாங்க விழுவான். அங்க ஸ்வாட் டீமனும் கத்திக்கினே வரான். ஸ்வாட் கார்டு அங்க இப்படி கத்திக்கின்னு வந்துட்டு திடீர்னு அவன் அப்படியே மண்டியறான். நம்ம யோவை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நம்ம யோ பண்ண விஷயத்துக்கு அவன் நிறைய முறை சாகுறதுக்கு டிசர்வ் ஆன ஒரு பர்சன் தான். ஆனா ப்ளீஸ் தயவு செஞ்சு அவன் மேல மர்சியை காட்டுங்க. அவனை கொல்ல வேணாம். அங்க ஷின்னுக்கு ஸ்வாட் டீமனை பார்த்தோன்னே என்ன விஷயம்னு புரியுது. என்னதான் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா அங்க சண்டை போட்டாலும் இப்பயும் நம்ம ஸ்வாட் டீமனை பொறுத்த வரைக்கும் நம்ம யோ அவன் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி தான். ஸ்வாட் டீமனு நீ அந்த அளவுக்கு வரி பண்ண வேணாம். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனா இதை கேட்கிற ஸ்வாட் டீமன் அங்க தப்பா புரிஞ்சுப்பான். ஸ்வாட் டீமன் அவனையே குத்தி கொல்லலான்னு போவான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ சைக்கிக் பவரை வச்சு அப்படியே அந்த ஸ்வாடை பறக்க வைக்கிறான். லூசு மாதிரி நீ எதுவும் பண்ண வேணாம். ஏன்னா நான் அவனை ஹீல் தான் பண்ண போறேன். ஹீலிங் ஃபிங்கரை வச்சு யோவா குணமாக்குறான். யோக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஆமா நான் எப்படி குணமான? நான் அதான் சொன்னல ஸ்வாட் கார்டு எந்த அளவுக்கு கிரேட்டுன்னு.
அதனால நீயும் அவரை சர்வ் பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆமா சோவா டீமன், நீ சொல்ற விஷயம் கரெக்ட் தான். நானும் அவரை சர்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். வாட் காட், நீங்க உண்மையிலேயே கிரேட். இதுக்கு முன்னாடி நான் அந்த விஷயத்த ரியலைஸ் பண்ணல, இப்பதான் எனக்கு ரியலைஸே ஆச்சு. அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அங்க இதை கேட்டோடனே நம்மளுக்கா என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா இப்படி மன்னிப்பு கேட்டா அவனால அங்க என்ன பண்ண முடியும்? ஏன்னா சிக்கன் சூப் அங்க நாசமா போயிடுச்சுல. அங்க சுவாடிமனுக்கு இதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம ஷின்னோட பவரை பார்த்து பயங்கரமா வியந்து போயிருப்பாங்க. அதனாலேயே பசங்களும் பயங்கரமா நம்ம ஷின்னுக்காக சீரும் பண்ணுவாங்க. அதுக்கிடையில மிஸ்டீரியஸா ஒரு பர்சனும் இது எல்லாத்தையுமே பார்த்துன்னு இருக்கான். அப்பனா அந்த ஷின் அவன் வந்து இங்கதான் இருக்கானா? சரி, இப்பயே சீக்கிரமா அந்த ட்ரை ஃபேக்ஷனுக்கு நான் ரிப்போர்ட் பண்ணணும். இப்படி இந்த மிஸ்டீரியஸான பர்சனும் சொல்ல இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இதே ஃபிராக்ஷனை பத்தி தான் நம்ம யோவும் அங்க அடிக்கடி சொல்லியிருப்பான். அது என்ன இது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அதுவும் ஒரு பயங்கரமான ஃபிராக்ஷனு. அவங்களுக்கு இடையில ஃபைட்டும் பங்கமா இருக்கும். இது எல்லாமே கூடிய சீக்கிரத்துல நடக்க போது. மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா இப்பதான் நம்ம ஹீரோ ஒரு இன்டர்மீடியட்டான காடா மாற போறான். சரி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.